நான் முடிவு எடுத்துட்டேன் சார். ஐ வாஸ் டிசைடட். நான் இது மாதிரி அடுத்த முடிவு இதுதான் அப்படின்னு. பட் அந்த டைமில் எனக்கு எப்பயோ என் ஸ்கூலில் படித்த ஃப்ரெண்ட் எனக்கு ஃபோன் பண்ணாங்க. இப்போ தான் என்னோட சோஷியல் மீடியாவில் ஒரு நம்பர் கிடச்சிச்சு, அதனால நான் பண்ணேன்னு. அவங்கள்ட்ட நான் பேசும்போது எனக்கு அந்த தாட் மாறிடுச்சு. அப்புறம் நெக்ஸ்ட் நானே யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன், நான் ஏன் இந்த தவறான ஒரு முடிவு எடுத்தேன். ஒரு நபர் வந்திருந்தார். அவர் சொன்னார், மாரி எனக்கு கை க்ளீனாக இருக்குன்னு எனக்கு தெரியுது, ஆனால் உள்ளுக்குள்ளே எனக்கு ஒரு தோணல் இருந்துக்கிட்டே இருக்கும், அது வந்து டர்ட்டியாக இருக்குது அப்படின்னு. ஸோ நான் இது ஒரு 30 தடவை கை கழுவினேன்னா தான் ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டாங்க, பிடிக்கல, வெளியே வந்துட்டாங்க, சொசைட்டி சொல்லிடுவாங்க அப்படின்னு சொல்லி ப்ரெஷர் பண்ணாம எப்படி அந்த பொண்ணை வந்து அணுகலாம்? ஒரு லைஃப்பை நம்ம லூஸ் பண்ணுறோம், ஒரு இழக்கிறோம் ஒரு காரணத்துக்காகனா, சமுதாயத்தில் அதுக்கான ஒரு பதில் இல்லாததுனால, அதுக்கான ஒரு பாதுகாப்பு இல்லாமல் இருக்கிறதுனால தான் நம்மளால அந்த உயிரை காப்பாற்ற முடியல. ஒரு இடத்துல என்னால் பிடிக்கல, என்னால் இருக்க முடியல அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு அந்த பர்சனை நம்பணும். வணக்கம் நெட்டேப் தமிழ் நேயர்களே. ஸோ போன வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருந்தோம்னா, ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற பிரச்சனைகள், ஸ்ட்ரெஸ் போன்ற பல விஷயங்களை நம்ம பார்த்துருந்தோம். இந்த வாட்டி இந்த வீடியோவில் ஒர்க் ஸ்ட்ரெஸ் மற்றும் இந்த சொசைட்டி நமக்கு கொடுக்குற ப்ரெஷரை எப்படி ஹேண்டில் பண்ணலாம் போன்ற பல விஷயங்களை நம்ம டாக்டர் வசந்த் கிட்ட கேட்க போகிறோம். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ பொதுவாகவே இந்த ஒர்க் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறத தாண்டி இந்த ஒர்க்கில் இருக்கிறவங்களும் சரி, சொசைட்டிலும் இருக்கிறவங்களும் சரி, காமனாக ஒரு வேர்டு யூஸ் பண்ணுறாங்க, எனக்கு ஓசிடி இருக்கு, எனக்கு எல்லாம் சுத்தமா இருக்கணும், எனக்கு எல்லாம் கரெக்டா இருக்கணும். அந்த வேர்டை வந்து ரொம்ப ஃபிளக்சுவேட்டா யூஸ் பண்ணி தன்னைத்தானே ஒரு பெரிய ஆள் மாதிரி காட்டிக்கிறாங்க. நிஜமாவே ஓசிடினா என்ன? இப்போ ஓசிடிங்கிறது வந்து அப்சசிவ் கம்பல்சிவ் டிசார்டர், அதாவது அது ஒரு மனநோய். அதே டைம்ல ஒரு பர்சனாலிட்டியாகவே நம்ம ஒரு பர்ஃபெக்ஷனிஸ்ட் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். எல்லாம் வந்து இந்த கரெக்டா இந்த மாதிரி தான் நடக்கணும், இப்படி பர்ஃபெக்டா இருக்கணும் அப்படிங்கிறது நிறைய பேர் சொல்லுவோம். அது வந்து ஒரு குணாதிசயம் ஒருத்தரோட. ஸோ ரெண்டுத்துக்கும் என்ன ஒரு வேறுபாடு அப்படின்னா, ஒரு குணாதிசயம் அப்படின்னு பேசும்போது பொதுவாகவே அந்த நபர் அவரோட விஷயமா இருக்கட்டும், தன்னை சார்ந்தவங்களோட விஷயமா இருக்கட்டும், அந்த ஒரு பர்ஃபெக்ஷனை எதிர்பார்ப்பாங்க. ஒரு பேப்பர்னா இப்படிதான் ரெகுலராக இருக்கணும், ஒரு ரிப்போர்ட் சப்மிட் பண்றீங்கன்னா இப்படிதான் அலைன் ஆயிருக்கணும், இப்படி நீட்டாக இது இருந்திருக்கணும் அப்படிங்கிறத எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள் வந்து அவங்களோட பர்சனாலிட்டி. இந்த ஓசிடி அப்படிங்கிறது நிறைய பேரால அது அடிப்படை வாங்க ஒரு விஷயம். ஏன்னா அது காமனாக யூஸ் பண்ணிக்கிறாங்க அந்த டேகை. பட் அதை ஆக்சுவலி பார்த்தோம்னா அது ஒரு மனநோய். அது எப்படின்னா, ஒரு விஷயத்த நம்மளுக்கு திருப்பி திருப்பி செய்யறதுக்கான ஒரு தூண்டுதல் இருந்துகிட்டே இருக்கும். அந்த எண்ணங்கள் உங்களுக்கு பிடிக்காது. இதே நம்ம ஸ்வபாவம், அந்த பர்சனாலிட்டின்னு பார்த்தோம்னா அவங்களுக்கு அதை செய்யறதுக்கு பிடிச்சிருக்கும். தே லைக் டூயிங் இட். பட் இந்த ஓசியில் நீங்கள் ஏன் இவ்வளோ தடவை கை கழுவுறீங்க அப்படின்னா, ஆமாம் சார் எனக்கு தெரியும். ஒரு நபர் வந்திருந்தார். அவர் சொன்னார், மாரி எனக்கு கை க்ளீனாக இருக்குன்னு எனக்கு தெரியுது, ஆனால் உள்ளுக்குள்ளே எனக்கு ஒரு தோணல் இருந்துக்கிட்டே இருக்கும், அது வந்து டர்ட்டியாக இருக்குது அப்படின்னு. ஸோ நான் இது ஒரு 30 தடவை கை கழுவினேன்னா தான் என்னால் அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், என் கை இப்போ சுத்தமாக இருக்குது, என்னால் சாப்பிட முடியும் அப்படிங்கிற ஒரு நிம்மதி, ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்போ தான் எனக்கு கிடைக்குது. அப்போ நீங்கள் என்ன பார்க்கணும், அந்த நபருக்கு தெரிஞ்சிருக்கு இந்த தோணல் வந்து ஒரு தவறான தோணல், இது ஒரு தேவை இல்லாத ஒரு செயல், இதை வந்து இவ்வளோ தடவை கழுவணுங்கிற ஒரு நெசசிட்டி இல்லை, ஆனாலும் அவ்வளோ தடவை செஞ்சாதான் எனக்கு ஒரு நிம்மதியை அடைகிறேன். ஸோ ஓசிடியில் வந்து த பர்சன் வில் நாட் என்ஜாய் டூயிங் தட். அதுக்கு எண்ணங்கள், அந்த ஒரு விஷயங்கள் இப்போ திருப்பி சில பேர் வந்து ஒரு 4 தடவை 5 தடவை நான் இப்படி மூடி திறந்தாதான் எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். இல்லை இப்போ சில பேர் போய் லாக்கை போய் செக் பண்ணிட்டு வருவாங்க. ஒரு குறிப்பிட்ட தூரம் வந்ததுக்கு பிறகு திருப்பி போய் செக் பண்ணிட்டு திருப்பி வருவாங்க. அது ஒரு 4-5 தடவை செக் பண்ணாதான் வீடு பூட்டி இருக்கிற மாதிரியான ஒரு நிம்மதி கிடைக்கும். ஸோ இது எல்லாமே அவங்களுக்கும் தெரியும். 2 தடவை பார்த்துட்டோம், இதுக்கு மேலே அது எப்படி திறந்துருக்கும். பட் அது 3ஆவது தடவை செஞ்சாதான் ஒரு கம்ப்ளீட்டான ஒரு ஃபீலிங் எனக்கு கிடைக்கும். அப்போதான் என்னால் நான் போகிற வேலையில என்னால் நிம்மதியாக செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்படுவாங்க. ஸோ அப்படி ஒரு பாதிப்பு வரும்போது தான் அதுக்கு பேர் ஓசிடி. இல்லைன்னா அது ஒரு பர்சனாலிட்டி.
ஒர்க் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு தனியா இருக்கும்போது இப்ப சமீபத்துல ஒரு ப்ராப்ளம் பாத்தீங்கன்னா பயங்கரமா போல்டா பேசக்கூடிய ஒரு லேடி. அவங்க ரொம்ப நல்லா பேசுவாங்க. யாரு டிப்ரெஷன் ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் நல்லா பேசக்கூடிய ஒரு நபர் திடுதுப்புன்னு சூசைட் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல அது நடந்துடுது. யாருக்குமே எதுவுமே புரியவே இல்லை. இப்போ வரைக்கும் அது எதனால பண்ணாங்க அப்படிங்கிறதே தெரியல. ஆனா ஒன்னே ஒண்ணு மட்டும் சொன்னாங்க, அவங்களோட வேலை விஷயத்துல ஏதோ வந்து கடன் வாங்கிட்டதாகவும் அதுல பிரச்சனை வந்ததாகவும் சொல்றாங்க. ஒரு போல்டா இருக்கிற பர்சன் எப்படி இந்த முடிவை எடுக்கிறாங்க சார்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சூசைடுன்னு பார்க்க வரும்போது இட் இஸ் நாட் அன் இண்டிவிஜுவல் ட்ராமா அட் ஆல். இது நம்மளோட அந்த கண்ணோட்டத்தை மாற்றணும். ஒரு சூசைட் நடக்குது அப்படின்னா இது வந்து ஒரு சமுதாய லெவலில் வி ஹவ் ஃபெயில்டு சம்வேர் டு ப்ரொடெக்ட் தட் லைஃப். ஸோ இது ஒரு இண்டிவிஜுவல் ஃபேக்டர். இப்போ மன அழுத்தமோ ஓசிடியோ நம்ம பேசும்போது ஒரு இண்டிவிஜுவலாக நம்ம பேசினோம். பட் சூசைட் அப்படி கிடையாது. இட் இஸ் அ ஃபெயிலியர் ஆஃப் த ஹோல் சொசைட்டி அஸ் சச் டு ப்ரிவெண்ட் ஒரு லைஃப்பை நம்ம லூஸ் பண்ணுறோம், ஒரு இழக்கிறோம் ஒரு காரணத்துக்காகனா சமுதாயத்தில் அதுக்கான ஒரு பதில் இல்லாததுனால, அதுக்கான ஒரு பாதுகாப்பு இல்லாமல் இருக்கிறதுனால தான் நம்மளால அந்த உயிரை காப்பாற்ற முடியல. ஸோ சூசைடுங்கிறது வந்து ஒரு இண்டிவிஜுவல் லெவலை விட ஒரு சொசைட்டி ஆஸ் அ லார்ஜாக நம்ம ஆக்ட் பண்ணணும் காஸ் இருக்கு. ஸோ ஒருத்தரோட போல்டுனஸோ ஒருத்தரோட எக்ஸ்ட்ரோவர்ட்டட்னஸோ இதுக்கு ஒரு தற்காப்பு கிடையாது. மன அழுத்தம் ஏதாவது இருந்தாலோ இல்லை இந்த மாதிரியான ஒரு இம்பல்சிவ் டெசிஷன் எடுக்கிறதுல வந்து மெயின் இம்பார்ட்டண்ட் ஃபேக்டர் அப்படின்னு பார்த்தோம்னாலே ஒருத்தருக்கு அவங்களோட விஷயங்களை பகிர்ந்துக்கிறதுக்கான ஒரு துணையோ ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸோ இல்லை ஃபேமிலியோ இல்லாமல் இருக்கிறது தான். ஸோ அந்த ஒரு சேஃப்டி நெட் ஒருத்தரும் நம்ம உருவாக்கிக்கணும். அது இந்த வயசுக்கு பிறகு அப்படிங்கிறது கிடையாது. சின்ன வயசுலேருந்தே நம்மளுக்கான ஒரு ஜோன் ஏற்படுத்திக்கிட்டோம்னா அந்த ஜோன் நம்மளை இந்த மாதிரியான ஒரு முடிவை எடுக்க விடாமல் தடுக்கும். ஸோ ஒருத்தர் ஆஸ் அன் இண்டிவிஜுவல் நம்ம இப்போ என்ன பண்ணலாம்? சரி, இது வந்து ஒருத்தர் ஃபீல் பண்ணுறவங்க. பட் ஒருத்தரும் நம்ம இருக்கிறவங்க என்னென்ன யோசிக்கலாம்னா, நம்மளோட ஏதாவது ஒரு பழைய ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணி பேசி எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, இந்த மாதிரி ஒரு அடிக்கடி வீக்லி ஒன்ஸ் ஏதோ ஒருத்தர் எடுத்து ஃபோன் பண்ணி ட்ரை டு எஸ்டாப்ளிஷ் அ ரிலேஷன்ஷிப். டெய்லி நம்ம ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணி பேச முடியலன்னா கூட வாரத்துக்கு ஒரு தடவை உங்கள் பழைய ஃப்ரெண்டுக்கு எடுத்து பேசி எப்படி இருக்க என்ன இருக்க என்ன. ஏன்னா யூ டோன்ட் நோ எப்போ உங்களுக்கு உங்களோட கால் ஒருத்தருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம். வீவ் ஹேட் பேஷன்ஸ் வேர் ஒருத்தவங்க ஒரு லேடி சொல்லுவாங்க, இந்த மாதிரி நான் முடிவு எடுத்துட்டேன் சார், ஐ வாஸ் டிசைடட், நான் இது மாதிரி அடுத்த முடிவு இதுதான் அப்படின்னு. பட் அந்த டைம்ல எனக்கு எப்பயோ என் ஸ்கூல்ல படித்த ஃப்ரெண்ட் எனக்கு ஃபோன் பண்ணாங்க, இப்போதான் என்னோட சோஷியல் மீடியாவில் ஒரு நம்பர் கிடச்சிச்சு அதனால நான் பண்ணேன்னு. அவங்கள்ட்ட நான் பேசும்போது எனக்கு அந்த தாட் மாறிடுச்சு. அப்புறம் நெக்ஸ்ட் நானே யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன், நான் ஏன் இந்த தவறான ஒரு முடிவு எடுத்தேன். அந்த காலருக்கு தெரியாது, unknowingly she has saved a life. ஸோ அந்த மாதிரி ஒருத்தர் நம்மளும் ஒரு மிஷன் மாதிரி எடுத்துக்கணும். நம்ம இன்னொருத்தர நலம் விசாரிப்போம், நல்லா இருக்கீங்களா, எப்படி இருக்கீங்க. சம்டைம்ஸ் நீங்கள் உங்களோட ஒர்க் ஆஃபீஸில் பார்த்து சிரித்து நல்லா இருக்கீங்களான்னு கேட்கறது கூட அந்த ஆப்போனண்ட் நீங்கள் அவனுக்கு யாருன்னே தெரிய வேண்டாம். பட் அ ஸ்மால் ஸ்மைல் ஒரு ஸ்மால் குட் கெஸ்டர் இல்லை ஒரு குட் மார்னிங், that will help in easing the stress for the other person. So as an individual நம்மளோட பிஹேவியர், நம்மளோட ரீச்சிங் அவுட், ஏன் நீ கூப்பிட்டுருக்கலாமே, என்னடா நான் பக்கத்துலேயே இருந்தேன் என்கிட்ட சொல்லியிருக்கலாமே அதை மாறி ஐ ரீச் அவுட் டு யூ, நீ ஹெல்ப் எடுத்துக்கோ அப்படிங்கிறது மாறணும். ஸோ அப்படி மாறும் போது டெஃபினட்டாக நம்மளுக்கு ஒரு சூசைடல் ரேட்ஸ் குறையும். இந்த சூசைடல் ரேட்ஸ் பற்றி பார்க்கும்போது சமீபத்தில் இந்த ரிதன்யாவோட விஷயம் பார்த்தீங்கன்னா தமிழகம் ஃபுல்லாகவே வந்து ஒழுக்கிடுச்சு சார். இதில் வந்து சொன்ன விஷயம் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணை கொஞ்சம் குறை சொன்னாங்க, அப்புறம் அங்கே இருக்கிற குடும்பத்தை குறை சொன்னாங்க. ஆனால் பெரும்பாலும் சொன்னது என்னன்னா, அம்மா அப்பா இவ்வளோ கொடுத்ததே தப்பு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டவுரி அப்படிங்கிற விஷயத்துல அம்மா அப்பா என்ன தப்பு பண்ணுறாங்க சார்? அவங்க கேட்குறாங்க அப்படிங்கிறனால கொடுக்குறனால வந்து இந்த இஷ்யூலாம் சரியா போயிடும் நினைக்கிறாங்க. இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது எப்படி அணுகலாம்? ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டாங்க, பிடிக்கல, வெளியே வந்துட்டாங்க, சொசைட்டி சொல்லிடுவாங்க அப்படின்னு சொல்லி ப்ரெஷர் பண்ணாம எப்படி அந்த பொண்ணை வந்து அணுகலாம்? கரெக்ட். இப்போ ஆஸ் பேரண்ட்ஸோ இல்லை ஒரு சப்போர்ட் சிஸ்டம் ஆகவோ ஒருத்தவங்க ஒரு கன்சர்ன் ரைஸ் பண்ணுறாங்க, ஒரு இடத்துல என்னால் பிடிக்கல, என்னால் இருக்க முடியல அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த பர்சனை நம்பணும். அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறதுங்கிறது ஈஸியான ஒரு வழி. பட் எதுக்கெல்லாம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம், அந்த அட்ஜஸ்ட் பண்ணிக்கக்கூடிய கெப்பாசிட்டி நம்மளுக்கு இருக்கா அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். இப்போ அதனால
ஒருத்தர் வந்து ஒரு கஷ்டம் இல்லை ஒரு ப்ராப்ளம் அது பேரண்ட்ஸ்கிட்ட வந்து சொல்கிறாங்க இல்லை ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கிட்ட சொல்கிறாங்கன்னா அவங்களுக்கு நம்பிக்கை ஊத்துற மாதிரி நம்மளோட நடவடிக்கைகள் இருந்திருக்கணும். ஸோ நான் சொன்ன மாதிரி அந்த லேடியோட டெத்லையும் ஆஸ் அ சிஸ்டம் வி ஹவ் ஃபெயில்டு. நம்ம டவுரி நம்மளால எராடிகேட் பண்ண முடியல நம்மளோட சொசைட்டிலேருந்து. ஸோ அந்த கான்செப்ட் இல்லாமல் இருந்ததுன்னா திஸ் வுட் ஹவ் நாட் ஹேப்பன். ஸோ அதனால அவேர்னஸ் டு ரீச் அவுட். இது அந்த குறிப்பிட்ட நபருக்காகவும் இருக்கலாம், அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காகவும் இருக்கலாம். ரீச் அவுட் பண்ணியிருக்கணும். எப்படி நான் வந்து ஹெல்ப் பண்ணலாம், இல்லை ஒருத்தவங்க கஷ்டத்தை வந்து சொல்லும் போது சரி வெயிட் பண்ணு, நம்ம இதை பற்றி பேசுவோம், நம்ம ஹெல்ப் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஃபர்ஸ்ட் ஃபியூ ஸ்டெப்ஸ் கம்ஃபர்டிங்காக இருந்து அதுக்கு பிறகு அட்ஜஸ்ட்மெண்ட் தான் லைஃப் இப்படி தான் அப்படிங்கிறது புரிய வைக்கிறது ஒரு விதம். பட் அதை தாண்டி அந்த ஒரு பர்சனுக்கு என்னோட கஷ்டங்களை ஷேர் பண்ணிக்கிறதுக்கு ஒருத்தவங்க இருக்காங்க, எனக்கு ஏதாவது ஒரு ஆபத்துனா என்னால் சொல்ல முடியும், என்னை வந்து இன்னும் இல்லைன்னு ஆறுதல் படுத்தி திருப்பி அனுப்பிச்சிட மாட்டாங்க, இதுக்கு ஒரு ஆக்ஷன் எடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸ் இருந்ததுன்னா this could have been prevented. ஓகே, பெண்களுக்கு வந்து இந்த எமோஷனல் வந்து கொடுக்கணும், எமோஷனல் சப்போர்ட் கொடுக்கணும். ஆனால் ஆண்களுக்கு எமோஷனல் சப்போர்ட் வேணும் அப்படிங்கிறத யாருமே பேச மாட்டேங்கிறாங்க, சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஒரு ஆணுக்கு எந்த அளவுக்கு எமோஷனல் சப்போர்ட் வேணும், எந்த அளவுக்கு அவங்க தேவைப்படுது? இப்போ நிறைய ஆண்களுக்கு வந்து ஒரு கும்பலாக போய் ஒரு மேட்ச் விளையாடிட்டு வந்துட்டாங்கன்னா they'll feel relaxed. அதுதான் அவங்களோட டீஸ்ட்ரெஸ். உட்காந்து நீ அவனுக்கு என்ன ஃபீல் ஆகுது அப்படிங்கிற பேசணுங்கிற நெசசிட்டி கூட அவங்களுக்கு வராது. ஸோ இது வந்து வேலைக்கு போகிறவங்களுக்கு தான் ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது தவறான கான்செப்ட். வீட்டில் இருந்து அவங்க இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க. திஸ் இஸ் தேர் ஜாப் 24/7. யூஸ்வலாக நான் சொல்கிறது என்னென்னா, டின்னர் டைம் ஷுட் பி ஆன் த டேபிள். எல்லாரும் குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு அரை மணி நேரம் சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டு அன்னைக்கு நடந்த நிகழ்வுகளை பகிர்ந்துக்கிட்டு